யார் யாரோ வாழ்வீரே சிலுவையை கண்டீரோ, சிலுவைக்காய் பணி செய்ய வாரீரோ. சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட் SMPM ஒரு மிஷனரி இயக்கம். இந்தியாவின் 24 மாநிலத்தில் மேற்கே குஜராத் தொடங்கி கிழக்கே திரிபுரா வரையிலேயும், தெற்கே தமிழ்நாடு தொடங்கி வடக்கே ஜம்மு காஷ்மீர் வரையிலேயும் சுமார் 197 மிஷனரிமார், நேபாள் நாட்டில் 6 மாநிலங்களிலே 138 மக்கள் இனங்கள் மத்தியில் நற்செய்தி அறிவிக்கிற ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். இதுவரையிலேயும் செய்த ஊழியத்தின் விளைவாக சுமார் 4750 பேர் ஞானஸ்நானம் பெற்று 567 கிராமங்களில் முதல் தலைமுறை கிறிஸ்தவர்களாக ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டுகளில் 29 கிராமங்களில் ஆலயங்களை கட்டி எழுப்பியிருக்கிறோம். 22 கிராமங்களில் ஆலய கட்டுமான வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கட்டியுள்ள ஆலயங்களில் பழங்குடி விசுவாச பெண்களுக்கு கம்ப்யூட்டர் இன்னும் டெய்லரிங் தொழிற்பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கிறோம். பணித்தளங்களில் அப்போஸ்தலர்கள் காலங்களில் நடைபெற்ற அடையாளங்கள், அற்புதங்கள் நடைபெறுகிறது. மரித்தோர் உயிர்த்தோடு எழுதல், குஷ்டரோகிகள் சுகமடைதல், முடவர்கள் எழுந்து நடப்பது, குருடர்கள் பார்வை அடையது, அசுத்தாவிகள் துரத்தப்படுவது என்பது அன்றாட நிகழ்வுகள். இயேசு கிறிஸ்துவை ஏற்று ஆராதிக்கும் விசுவாசியின் குழந்தைகளுக்கு 7 இடங்களில் விடுதி அமைத்து ஒரிசா, மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், மத்திய பிரதேசம், பஞ்சாப், நேபாள், உத்தரப்பிரதேசத்தில் விடுதியில் அமைத்து சுமார் 400 பழங்குடி குழந்தைகளுக்கு கல்வி கற்கிறார்கள். பகல் நேர பராமரிப்பு, டியூஷன் சென்டர் பல இடங்களில் நடத்துகிறோம். மாதந்தோறும் இந்த ஊழியங்களை குறித்து விசுவாசிகள் அறிந்து கொள்வதற்கு ஆத்மாவை தேடி என்கிற பத்திரிகையை வெளியிடுகிறோம். மிஷன் இந்தியா 2030 என்கிற ப்ராஜெக்ட் மூலமாக இந்தியாவில் 100 மிஷன் சென்டர் உருவாக்க வேண்டும். ஒரு சென்டர்ஸ் மூலமாக 100 உள்ளூர் மிஷனரிகள் எழுப்ப வேண்டும். ஒரு உள்ளூர் மிஷனரி மூலம் 10 சபைகள் உருவாக்க வேண்டும் என்று தெளிவாக திட்டமிட்டு உழைத்து கொண்டிருக்கிறோம். இதில் ஆலயங்கள் கட்ட நல்ல பக்க ஆலயம் எலிவேஷனோடு கட்டுவதற்கு 7 லட்சம் ரூபாய், சுமாராக கட்டுவதற்கு 5 லட்சம் ரூபாய், கச்சா ஆலயம் கட்டுவதற்கு 3 லட்சம் ரூபாய் வாங்குகிறோம். ஒரு மிஷனரியை ஸ்பான்சர் பண்ணுவதற்கு எங்களுக்கு 3000 ரூபாய் தேவை. அதே போல் மிஷனரிகளுடைய குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு 1000 ரூபாய் தேவை. ஆதிவாசி குழந்தைகளை படிக்க வைக்கிறதற்கு ஒரு பகுதி 600, முழுமையாக பொறுப்பெடுக்க 1200 வாங்குகிறோம். பணித்தளங்களிலே மிஷனரிகள் கிராமங்களிலே உற்சாகத்தோடு ஊழியம் செய்வதற்கு மோட்டார் சைக்கிள் தேவை. ஒரு மோட்டார் சைக்கிளுக்கு 95,000 ரூபாய் தேவை. டெய்லரிங் மிஷின் வாங்குவதற்கு 10,000 தேவை. கம்ப்யூட்டர் வாங்குவதற்கு 10,000 தேவை. நீங்கள் கொடுக்கிற சிறப்பு காணிக்கைகளுக்கு 80G எக்ஸப்ஷன் இருக்கிறது. தேவையுள்ளவர்கள் பெற்றுக்கொள்ளலாம். வாய்ப்புள்ள இந்த காலகட்டங்களை பயன்படுத்தி கொள்ள உங்களுடைய தீர்மானம்தான் என்ன? SMPM இயக்கம் சார்பில் இந்தியர்களுக்கு இயேசு கிறிஸ்து மட்டுமே பரலோகம் செல்ல வழி என்பதை கிராமங்களில் அறிவித்து, விசுவாசித்து ஞானஸ்நானம் கொடுத்து ஆலயங்கள் கட்டி சபையாக, குடும்பமாக, தனிநபராக வாருங்கள் என்று உங்களுக்கு அன்போடு அழைப்பு கொடுக்கிறோம். எங்கள் தொடர்பு முகவரி நம்பர் 2, MGR தெரு, பதுவஞ்சேரி, சென்னை 126. எங்களுடைய தொலைபேசி எண் 9043867550, 9447375550. எங்களுடைய இமெயில் office@smpm.co.in, வெப்சைட் smpm.co.in. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த இயக்க ஊழியங்களுக்காக காணிக்கை அனுப்ப நெகேமியா நியூ ஜெனரேஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 42 17 80 20 691, IFSC கோட் SPIN 0061767. அதே போல் சால்வேஷன் மிஷன் பார்ட்டேக்கர் மூமெண்ட், சவுத் இந்தியன் பேங்க், SMPM 0886073 0000169, IFSC கோட் SIPL 0000886. அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய சீசர்களோடு கூட அடிக்கடி உரையாடி கொண்டிருந்தார். அப்படி உரையாடும் போது சொன்ன ஒரு வார்த்தை, உண்மை உத்தமமான ஊழியக்காரர்களே, உங்கள் எஜமானுடைய இளைப்பாறுதலிலே பிரவேசியுங்கள் என்று சொல்லி அவர் தம்முடைய சீசர்களுக்கும்
இன்றைக்கு வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற நமக்கும் இளைப்பாறுதலிலே பிரவேசியுங்கள் என்று ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என் அன்புக்குரியவர்களே, அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை நம்மை குறித்து சொல்ல முடியுமா என்று யோசித்து பாருங்கள். நான் இளைஞனாக இருக்கும்போது ஒரு வியாபாரம் செய்து கொண்டிருந்தேன். இந்த வியாபாரத்தை முடித்துவிட்டு அன்றைக்கு முழுஇரவு ஜெபத்துக்காக அவசரமாக ரெடியாகி அந்த ஆலயத்துக்குள்ளாக போகும்போது, உண்மை உத்தமமான ஊழியக்காரனே, உன் எஜமானுடைய இளைப்பாறுதலை பிரவேசி என்று சொல்லி அங்கே இருந்து ஒரு சத்தம் எனக்கு கேட்க ஆரம்பித்தது. என் அன்புக்குரியவர்களே, அந்த நாள் தொடக்கம் இன்றைக்கு வரையிலையும் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கிறதிலும் சரி, அவருடைய ஊழியத்திலையும் சரி, உண்மையும் உத்தமமாக பரிசுத்தமாக 100% அதை மன உற்சாகத்தோடு செய்ய வேண்டும் என்று செய்து கொண்டிருக்கிறேன். இதை குறித்து பேதுரு 1 பேதுரு 5வது அதிகாரம் 2வது வசனத்தில் சொல்லும்போது, உங்களிடத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற தேவனுடைய மந்தையை நீங்கள் மேய்க்கிறதில் அதில் நீங்கள் உற்சாகமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இந்த உலக பிரகாரமான ஒரு வேலையாக இருக்கட்டும், இல்லைன்னா ஊழியமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி, அதில் ஒரு மன உற்சாகம் நமக்குள்ளே வேணும் பார்த்துக்குங்க. கட்டாயமாக அல்ல அப்படின்னு சொல்லிட்டு மனப்பூர்வமாக செய்யுங்கள்னு சொல்கிறாரு. எந்த ஒரு வேலையிலையுமே ஒரு ஈடுபாடு, ஒரு இன்வால்மெண்ட்டு இல்லை அப்படின்னா அது ஆசீர்வாதமாக இருக்காது. அப்படின்னா நம்முடைய வேலையில் நம்முடைய ஈடுபாடு எப்படி இருக்குது அப்படிங்கிற யோசித்து பார்ப்போம். இன்னொரு காரியமாக சொல்லும்போது, அவலட்சணமான ஆதாயத்திற்காக அல்ல, உற்சாகமான மனதோடுன்னு சொல்கிறாரு. இன்றைக்கி எதை எடுத்தாலும் நான் இதை செய்தால் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற யோசிக்கிற காலமாக இருக்குது. எதை எடுத்தாலும் சுயநலம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரியவர்கள், இந்த சுயநல பிரியர்கள் இருக்கிறனால பொதுநலம் வேகமாக மறைந்து கொண்டிருக்கிறது. ஒருவேளை கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம அப்படி தான் செய்கிறோமா, இல்லை என்றால் கர்த்தருக்காக வாழ்கிறதுலையும் நான் வாழ்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்னு சொல்லி அற்பமான உலக எண்ணங்களை வைத்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமாங்கிறத யோசித்து பாருங்கள். அருமையானவர்களே, லூக்கா 10:7 இயேசு சொல்லும்போது, இயேசுவுக்காக வாழுகிறவர்களுக்கு கூலிக்கு பாத்திரவர்களாக இருக்கிறார்கள்னு சொல்கிறார். உலக பிரகாரமாக ஒரு வேலை செய்தால் அதற்கு கூலி உண்டு அல்லவா? நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறதாக இருந்தாலும் சரி, ஆண்டவருக்காக நாம் தியாகம் செய்கிறதாக இருந்தாலும் சரி, அதற்கு நிச்சயமாக பலன் உண்டு என்பதை நாம் யாரும் மறந்து போகக்கூடாது. அருமையானவர்களே, ராக்லாண்ட் என்பவர் இங்கிலாந்து தேசத்தில் ஒரு பெரிய ஆயில் கம்பெனி முதலாளி. அவரை ஆண்டவர் அவருடைய மிஷினரியாக இந்தியாவுக்கு வரும்படி அழைப்பு கொடுக்கிறார். அருமையானவர்களே, அந்த நாட்களில் வட திருநெல்வேலி என்று சொல்லக்கூடிய அந்த சிவகாசி பகுதி வறண்ட பகுதி, சுவிசேஷத்துக்கு யாருமே வரவேற்பு இல்லாத ஒரு காலம். ஆண்டவர் அவரை அங்கே மிஷினரியாக போகும்படி அழைப்பு கொடுக்கிறார். அவருடைய மாமா தடுக்கிறார், அம்மா தடுக்கிறாங்க. வேதத்தை வாசிக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு மறுபடியும் ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானேயானால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று சொல்லி யோவான் 12:26 ஞாபகத்துக்கு வருகிறது. அது மாத்திரமல்ல, எனக்கு ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் தகப்பனையும் தாயையும் மனைவியையும் எல்லாரும் வெறுத்து எனக்கு பின்வர வேண்டும் என்று ஒரு அழைப்பு கொடுக்கிறார். இதெல்லாம் வாசித்து ஜெபத்தில் உந்தி தள்ளி கொண்டிருந்த அந்தமாதிரி ராக்லாண்ட் தெளிவாக சொல்லிட்டாரு, நான் இந்தியாவுக்கு தான் மிஷினரியாக போவேன்னு சொல்லி. என் அன்புக்குரியவர்கள், அவர் வந்ததுனால இன்றைக்கி சிவகாசி பட்டணத்தில் அதை சுற்றி இருக்கிற கிராமங்களில் எத்தனை திருச்சபைகள் இல்லையா? என் அன்புக்குரியவர்களே, ஒருவேளை கர்த்தருடைய வேலையை உலக பிரகாரமான ஆதாயத்துக்காக நம்ம செய்கிறோமா, அதை தேவனுடைய நாம மகிமைக்காக செய்கிறோமான்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். அமெரிக்க ஜனாதிபதியாக ஜார்ஜ் டபிள்யூ புஷ் இருந்த நாட்களில் ஒரு நாள் அவர் தேவ ஆலயத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து தேவனை பணிந்து நமஸ்கரித்து கொண்டிருக்கிறார். பத்திரிகையாளர் கேட்குறாங்க, நீங்கள் எவ்வளோ பெரிய பொறுப்புன்னு சொல்லி. அப்போ அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் தேவனுடைய பாதபடியில் நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னை தாழ்த்தி, நான் சர்வ வல்லவருக்கு முன்பாக என்னை தாழ்த்தி நான் ஒப்பு கொடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருடைய காரியங்களில் எப்படி மன உற்சாகத்தோடு அர்ப்பணிப்போடு கூட செய்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். நம்முடைய பாரத தேசத்தை பொறுத்தவரையிலையும் த கிரேட் கமிஷன் என்று சொல்லக்கூடிய ஆண்டவரின் கடைசி கட்டளை இன்னும் நிறைவேறாத கட்டளை. இந்தியாவில் 4 லட்சம் கிராமங்களில் இன்னும் தேவாலயம் கிடையாது. அருமையானவர்களே, சுமார் 98% மக்கள் இன்னும் இயேசுவை ஆராதிக்கவில்லை. அவர்களுக்கு நிறைய பேருக்கு இயேசுவை தெரியும், ஆனால் அவரை ஆராதிக்க வருவதற்கு நிறைய சடங்காச்சாரங்கள், ஐதீகங்கள் தடையாக இருக்கிறது. அருமையானவர்களே, இப்படிப்பட்ட மக்களை எப்படி நாம் மந்தைக்குள்ளாக கொண்டு வரப்போகிறோம் என்று சற்று யோசித்து பார்ப்போம். என் அன்பானவர்களே, நாம் வாழுகிற காலம் கடைசி காலம். ஆகவே இந்த விலையேற பெற்ற ஊழியத்தை செய்வதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும். நாம் உற்சாகத்தோடு கூட இருக்க வேண்டும். அருமையானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 10வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லும்போது, அவர் தம்முடைய 12 சீசர்களையும் கூப்பிட்டு அவர்களுக்கு அதிகாரம்
அதிகாரம் கொடுக்கிறார். என்ன அதிகாரம் பாருங்க, அசுத்த ஆவிகள்னால உலக மக்கள் அலக்கழிக்கப்பட்டிருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் விடுதலை கொடுங்க. அப்புறம் வியாதிகள் எல்லாருக்கும் இருக்குது, அந்த வியாதிகளை நீங்கள் ஜெபம் பண்ணி வியாதிகளை நீக்குங்கள் என்று சொல்லி இயேசு தம்முடைய சீசர்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார். சற்று யோசித்து பாருங்க. நான் போன வாரம் முழுவதும் அருமையானவர்களே ஒரிஷா மாநிலத்தில் இருந்தேன். அருமையானவர்களே நிறைய பேர் வந்து விடுதலை பெற்று சென்றார்கள். அசுத்த ஆவிகள் துரத்தப்பட்டது. அன்புக்குரியவர்களை, இதெல்லாம் விளம்பரப்படுத்தி வியாபாரம் பண்ணுறதுக்காக இதை நான் உங்கள் மத்தியில் சொல்லவில்லை. அருமையானவர்களே, நாம் விடுதலையின் ஊழியத்தை செய்வதற்காக, வியாதியஸ்தர்களை சுகமாகுவதற்கு ஒரு இடத்துக்கு போயிருக்கும்போது சொன்னாங்க, இங்கே நிறைய குஷ்டரோகிகள் இருக்காங்கன்னு சொல்லி நிறைய பேர் வந்து ஜெபம் பண்ணிட்டு போயிட்டாங்க. நிச்சயமாக கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார். என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு கொடுத்த இந்த சுகமளிக்கும் ஊழியத்தை, அசுத்த ஆவிகளிலிருந்து ஜனங்களை விடுவிக்கிற ஊழியத்தை நாம் எப்படி செய்கிறோம் என்று யோசித்து பார்ப்போம். அருமையானவர்களே, இந்த மிஷினரி அப்படின்ற வார்த்தை பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வேலைக்காக அனுப்பப்பட்டவர்கள். நாங்கள் மிஷினரி இயக்கம், எங்களுக்கு குறிப்பிட்ட ஒரே நோக்கம் என்ன, இந்தியாவுக்கு ரட்சிப்பை சொல்ல வேண்டும், இந்தியர்கள் பரலோகம் செல்வதற்கு இயேசு தான் வழி என்பதை நாங்கள் சொல்ல வேண்டும். ஆகவே இதற்காகத்தான் நாங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஒரு குறிப்பிட்ட நோக்கம் எங்களுக்கு உண்டு. என் அன்புக்குரியவர்களே, நம்மளை பலருக்கு பல நோக்கங்கள் உண்டு. ஆனால் ஊழியம் என்று சொல்லக்கூடிய நமக்கு என்ன நோக்கம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். உலக பிரகாரமான வாழ்கிறவர்களை காட்டிலும் உலக பிரகாரமான எண்ணங்களோட, உலக பிரகாரமான ஆதாயத்துக்காக இந்த ஊழியத்தை செய்கிறோமா, இல்லை என்றால் ஒரு பெரிய தரிசனத்தோட எந்த நோக்கத்துக்காக நான் பிடிக்கப்பட்டேனோ அதை தெரிந்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர்கிறேன் என்று செய்கிறோமா என்று யோசித்து பார்ப்போம். அருமையானவர்களே, பல நாடுகளை பிடிக்கிறதற்காக இங்கிலாந்து தேசத்திலிருந்து கப்பல் போகும் பார்த்துக்குங்க. எந்தெந்த நாடுகள் அவர்களுடைய ஆட்சிக்கு உட்பட்டதோ அங்கேயெல்லாம் அருமையானவர்களே வேத புஸ்தகத்தை ஜனங்களுக்கு கொடுக்க ஆரம்பித்தார்கள். அது மாத்திரமல்ல, அங்கே மிஷினரிகளை அனுப்ப ஆரம்பித்தார்கள். எதற்காக தெரியுமா, நாங்கள் நல்லா இருக்கிற மாதிரி எல்லாரும் எங்களை போல ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். அதனால தான் உயர்ந்த கல்வியை நம்ம எல்லாரும் பெற்றிருக்கிறோம், உயர்ந்த மருத்துவ சிகிச்சை பெற்றிருக்கிறோம் பார்த்துக்குங்க, உயர்ந்த நாகரிகமான வாழ்க்கையை பெற்றிருக்கிறோம் பார்த்துக்குங்க. என் அன்புக்குரிய இந்த நாகரிகமான வாழ்க்கை நம்ம நாட்டில் இன்னும் நிறைய பேருக்கு வேணுமே. என் அன்புக்குரிய இன்னைக்கு எத்தனை பேர் கோமணம் பாய்ச்சிட்டு இருக்காங்க. என் மேலே நம்ம நாட்டில் எத்தனை பேர் அருமையான உடுக்க துணி இல்லாமல் இருக்காங்க. யோசித்து பாருங்கள், ஒரு மருத்துவ சிகிச்சைக்காக 15 கிலோமீட்டர் 20 கிலோமீட்டர் போகிறவங்க எத்தனை பேர் இருக்காங்க. நாங்கள் மகாராஷ்டிராவில் தொண்டருங்கிற கிராமத்தில் ஒரு ஆலயம் கட்டிகிட்டு இருக்கிறோம். அங்கே ரோடு கிடையாது. அங்கே ஆலயம் கட்டுறதுக்கு பொருட்களை கொண்டு போனோம்னா 3 ஆறுகளை தாண்டி அதெல்லாம் தாண்டி அங்கே பொருட்களை கொண்டு சேர்க்கிறதற்கு பெரும்பாடாக போய்விடுகிறது. ரோடுகளில் சாதாரணமாக அருமையானவர்களே யானைகள் நடமாடாமல் இங்கே தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பல பிள்ளைகள் அந்த பகுதிகளில் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். என் அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளை, இந்த கடைசி காலத்தில் நம்முடைய அர்ப்பணிப்பு, நம்முடைய நோக்கம், நம்முடைய பார்வை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி யோசித்து பார்ப்போம். ஒரே ஒரு வாழ்க்கை தான், இன்னொரு வாழ்க்கை கிடையாது. அது இயேசுவுக்காக வாழ்ந்தோன்னு சொன்னால் நிச்சயமாக அதில் இருக்கிற ஆசீர்வாதம் ரொம்ப அதிகம். பார்த்துக்குங்க, நோபல் பரிசு பெற்றிருக்கிறவங்களெல்லாம் யாருன்னு சொல்லி ஆராய்ந்து பார்த்ததில் அவங்களுடைய பின்னணியும் ஏதோ ஒரு விதத்தில் தேவனுடைய வேலையை செய்திருக்கிறார்கள், தேவனுக்காக வாழ்ந்திருக்கிறார். அப்படின்னா இந்த கடைசி காலத்தில் தேவனுடைய வேலையை செய்கிறதுல, தேவனுக்காக வாழ்கிறதுல உற்சாகமாக இருந்தால் சங்கீதம் 22:30 சொல்லியிருக்கு, ஒரு சந்ததி தேவனை சேவிக்கும், அந்த சந்ததி தலைமுறை தோறும் அது தேவனின் சந்ததி என்று சொல்லப்படும். அவ்விதமான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தந்தருள்வராக உங்களுக்காக நான் செபிக்க விரும்புகிறேன். பரலோக தந்தையே, இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய பிள்ளைகளில் பலர் இன்னும் உலக பிரகாரமான தேவைகளை நினைத்து மனம் உடைந்து போய் நம்பிக்கை இல்லையே என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். ஆண்டவரே, இயேசு எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், என் காலங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது என்று சொல்லி உம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கையிட்டு ஆண்டவரே உம்மை பின்பற்றுவதில், உம்மை ஆராதிப்பதில், உமக்கு ஊழியம் செய்வதில், ஊழியங்களை கொடுக்கிறதில் உற்சாகத்தோடு கூட ஒவ்வொருவரும் காணப்படும்படி இயேசுவின் நாமத்தினாலே உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய பிள்ளைகளுடைய வறுமையெல்லாம் மாற்றி போடும், ஜெபங்கள் எல்லாம் கேட்டு ஒரு விடுதலை உங்களுடைய பிள்ளைகளுடைய குடும்பத்தில் இயேசுவின் நாமத்தில் நீர் கொடுக்கும்படி ஜெபிக்கிறேன். அப்படி நீர் செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் பராமரிப்பு, நடத்துதல், ஆசீர்வாதம் நம் அனைவரோடும் நம்முடைய குடும்பத்தோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலேயும் தங்கியிருப்பதாக. ஆமேன். இந்த மாபெரும் நற்செய்தி பணியில் ஒரு ஆதிவாசி குழந்தைய நீங்கள் 600 ரூபாய் கொடுத்து படிக்க வைக்கலாமே, உங்களால் ஏன்ற தொகையை கொடுத்து ஒரு ஆலயங்கள் கட்டுவதற்கு தீர்மானம் எடுக்கலாமே, உங்களுடைய பங்குகள் என்ன?